இப்போ விஜய் அவர்களுக்கு பொது சின்னமான விசில் சின்னத்தை வந்து வழங்கியிருக்கு தேர்தல் ஆணையம். இப்போ ஃபுல்லாக தமிழ்நாடு முழுக்க வந்து விசில் சவுண்டு தான் அதிக அளவில் கேட்குது. திரு விஜய் அவர்களுக்கு வந்து மத்திய அரசு வந்து அவரை போட்டு அழுத்தம் கொடுக்கிறார்கள். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப கரூர் விவகாரத்தில் வந்து சிபிஐ விசாரணை கேட்டது யார்? அதே மாதிரி இங்க வந்து இடி வருதுன்னா இங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியல் இருக்க அமைச்சர்கள் வந்து அத்தனை பேரும் உத்தமர்களா? அதாவது விஜய் அவர்கள் வந்து கள நிலவரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? இன்னைக்கு எத்தனை தடவை வந்து மக்களை சந்திக்க வந்துட்டார். அவர் வந்து ஒரு கூட்டத்துக்கு வர்றாரு, போய் வீட்டில் போய் முடங்கிடுறாரு. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் வையை ஆனந்த் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ விஜய் அவர்களுக்கு பொது சின்னமான விசில் சின்னத்தை வந்து வழங்கியிருக்கு தேர்தல் ஆணையம். இப்போ ஃபுல்லா தமிழ்நாடு முழுக்க வந்து விசில் சவுண்டு தான் அதிக அளவுல கேட்குது. இதை எப்படி சார் பாக்குறீங்க நீங்க? அதாவது அவர் வந்து தாவேகா கட்சியினர் வந்து விஜய் அவர்கள் கேட்டது வந்து விசில் சின்னத்தை தான் முதன்மையாக வைத்திருந்தார். இதில் நான் இன்னொரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது திரு விஜய் அவர்களுக்கு வந்து மத்திய அரசு வந்து அவரை போட்டு அழுத்தம் கொடுக்கிறார்கள், இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க, தொடர்ந்து ஒரு வதந்தியை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் வந்து பரப்பி கொண்டிருந்தார்கள். ஆனால் எந்த ஒரு இடத்தையுமே தாவேகா சார்ந்தவர்களோ இல்லை திரு விஜய் அவர்களோ மத்திய அரசை வந்து கடுமையாக சாடவில்லை. அதை பற்றி எதுவுமே பேசலை. இந்த ஜனநாயகம் திரைப்படத்தை எடுத்துக்கொண்டால் கூட காங்கிரஸாரும் திமுகவினரும் தான் ஒரு பொய்யான ஒரு புனைவுகளை வந்து திருத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் திரு விஜய் தரப்பிலிருந்தோ இல்லை படக்குழு தரப்பிலிருந்தோ மத்திய அரசையோ யாரையுமே தாக்கி எந்த ஒரு அறிக்கையும் வரவில்லை அப்படிங்கிறதா உண்மை. இப்போ இவங்க எதுக்கு எடுத்தாலும் வந்து தேர்தல் ஆணையம் வந்து மத்திய அரசின் கைப்பாவையாக செயல்படுகிறது அது இதுன்னு சொன்னாங்கல்ல. உண்மையாலுமே அப்படி நடந்திருந்தால் இதை நான் அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்கிறேன். விஜய் அவர்களுக்கு மத்திய அரசு ஒரு அழுத்தம் கொடுத்திருந்தால் அவர் கேட்ட சின்னமே ஒதுக்குவார்களா அப்படிங்க. அப்போ இதுலேருந்து என்ன நம்ம தெளிவாகணும்னா, விஜய் அவர்களுக்கு வந்து மத்திய அரசு வந்து எந்த ஒரு அழுத்தத்தையும் கொடுக்கவில்லை அப்படிங்கிறதுல ஒன்று புலனாகுது. இரண்டாவது, தேர்தல் ஆணையம் வந்து மத்திய அரசின் கைப்பாக இல்லை அப்படிங்கிறது இதன் மூலமாக நான் தெளிவாக கூறிக்கொள்கிறேன். சரிங்க சார், நீங்க இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க. அப்போ சிபிஐ தேர்தல் ஆணையம்னா யாருடைய அரசுக்கு கீழ் செயல்படுது? அதுதாங்க சொல்றேன். அதாவது இப்ப இன்னைக்கு இங்க காவல்துறை யாருக்கு கட்டுப்பாட்டுல செயல்படுது? மாநில அரசு. அந்த மாதிரி மத்திய அரசுக்கு கீழே தான் வந்து அந்த துறைகள் இருக்கு சார். அப்போ இங்க மாநில அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய காவல்துறை மாநில அரசுடைய பெயர்ச்சை தான் கேட்குது அப்படின்றது நமக்கு தெரியும். நீங்களே பல காணொலிகள்ல சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி தானே தேர்தல் ஆணையமா இருக்கட்டும், இடியா இருக்கட்டும், இந்த தணிக்கை அறிக்கை குழுவா இருக்கட்டும், எல்லாமே மத்திய அரசு. ஒரு விஷயங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா சென்சார் போர்டு வந்து இந்த மாதிரி படத்தை இது பண்ணியிருக்காங்க. இவங்களும் காலதாமதமாக கொடுத்துருக்காங்க. அந்த வழக்கு வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து வாதங்கள் முடிந்து இப்போ வந்து தீர்ப்புக்காக ஒத்தி வைக்கப்பட்டிருக்கேன். ஸோ அதை பற்றி நம்ம போக வேணாம். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ கரூர் விவகாரத்தில் வந்து சிபிஐ விசாரணை கேட்டது யார்? புரியுதுங்களா? இது மத்திய அரசாக சிபிஐ விசாரணை போடலை, சரிங்களா? உச்சநீதிமன்றம் போட்டது தான். அதே மாதிரி இங்கே வந்து இடி வருதுன்னா இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியல் இருக்க அமைச்சர்கள் வந்து அத்தனை பேரும் உத்தமர்களா? எந்த துறையிலையும் ஊழல் நடக்கவில்லையா? புரியுதுங்களா? இப்போ இடி வந்து மூணாவது கடிதமாக, நினைவூட்டல் கடிதமாக வந்து நகராட்சித்துறை அமைச்சர் மேலே வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த மாதிரி மூன்றாவது கடிதம் வந்து தமிழக காவல்துறைக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏன் அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல? இப்போ இதெல்லாம் மத்திய அரசு சொல்லி தான் வருதா? அவங்க ஆதாரப்பூர்வங்களோட தான். இப்போ இடி வந்து ஆதாரப்பூர்வமாக தானே வர்றாங்க. எத்தனை ஆவணங்கள் வந்து கைப்பற்றி இருக்கிறாங்க ஒவ்வொரு அமைச்சர்கள் மீதும். நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கட்டும், எந்த துறை அமைச்சர் இருக்கும், ஊழல் செய்யாத அமைச்சர்களே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்து போயிட்டாங்க. புரியுதுங்களா? ஊழல் செயல் யார் முதல்வர் இருக்கோ அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டு. இப்ப வரையுமே எந்த ஒரு கைது நடவடிக்கையும் மேற்கொள்ளலையே சார். இல்லங்க, இதுல என்ன, இதே மாதிரிதான் அதிமுக ஆட்சியில இருக்கும் போது எல்லா அமைச்சர்கள் மேலேயும் இதே மாதிரியான ஊழல் வழக்கு இருந்தது. ஆனா அப்பயும் எந்த கைது நடவடிக்கையும் எடுக்க. ஒரு விஷயம், எல்லா விஷயத்திலுமே கைது பண்ண மாட்டாங்க. இப்ப வந்து அவங்க வந்து விசாரணைக்கு கூப்பிட்டாங்கன்னா விசாரணைக்கு ஒத்துழைத்தால் வந்து கைது நடவடிக்கை இருக்காது. இவங்க விசாரணைக்கே ஒத்துழைக்கிறது கிடையாது. இன்னும் பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறை வந்து மூன்றாவது முறையாக வந்து நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் மேலே வந்து கடிதம் எழுதியிருக்கு. இந்த வகையில் வந்து இவங்க வந்து டிரான்ஸ்ஃபருக்கு என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு ஒரு இது என்ன கொடுத்தாங்கன்னா, பணி நியமனத்திற்கு வந்து பல கோடி ரூபாய் வந்து கை மாறி இருக்கிறதுன்னாங்க. அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் கொடுக்குறதில்ல, அந்த துறையில் இந்த கான்ட்ராக்ட் கொடுக்குறதுல வந்து பல ஆயிரம் கோடிகள் வந்து அதில் இருக்குது. இப்போ வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணதுலேயே பெரிய 300 கோடிக்கு மேலே வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு அனுப்புகிறாங்க. இப்போ அதில் என்னன்னா, அவங்க தமிழக காவல்துறை தான் நடவடிக்கை எடுக்கணும். இவங்க நடவடிக்கை எடுத்து முதல் தகவல் அறிக்கை வந்து பகிர்ந்த பின்னால் தான் வந்து இடி உள்ள வரும்.
இவ்வளோ டாக்குமெண்ட்ஸும் வந்து அவங்க வந்து வேற ஒரு விஷயத்திற்காக வந்து அவங்க வந்து ரைடுக்கு வந்தப்போ வந்து அதை சார்ந்து எடுக்கிறப்ப அவங்க அலுவலகத்தில் எடுக்கிறப்ப வந்து இவ்வளோ டாக்குமெண்ட் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, இவ்வளோ ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் தமிழக காவல்துறைக்கு வந்து அவங்க தொடர்ந்து வந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆவணங்களோட கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க. அதையும் வந்து இவங்க பொருட்படுத்தாமல் இவங்க வந்து வழக்கு பதியவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. வழக்கு பதிந்தால்தான் இடி வந்து உள்ள வரும், புரியுதுங்களா? அதனால அவங்க வந்து வழக்கு பதிகிறதுக்கே அவங்க வந்து தாமதப்படுத்துறாரு, புறக்கணிக்கிறார்கள் அப்படிங்கிறதா உண்மை. கண்டிப்பா சார். இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் யாரோட கூட்டணி செல்வார் அப்படின்னு இப்பயுமே நீங்க சொன்ன மாதிரி என்டிஏ கூட்டணியில இன்னும் பல கட்சிகள் வரும், அது ஃபுல்லா சஸ்பென்ஸ்ன்னு சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் யாரோட கூட்டணி போவார் அப்படின்றதும் சஸ்பென்ஸா இருக்கு. விஜய் அவர்களுக்கு பாஜக தரப்புல இருந்தும் அதிமுக, அதாவது அதிமுக வந்து முன்னதாகவே வந்து கூட்டணி அழைப்பு விடுத்தார்கள், விஜய் அவர்கள் அதை புறக்கணிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்ப மீண்டும் 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 பாஜக வந்து விஜய் அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்குது, கூட்டணிக்கு வரதற்கு உண்டான அழுத்தம் கொடுக்குதுன்னு சொல்றாங்களே, இது உண்மைதானா? விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வருவார்? உண்மையே கிடையாதுங்க. இதுல வந்து யாருக்குமே யாரும் அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னொன்றையும் பார்த்துக்கொண்டால் இப்ப எங்களுக்கு கூட்டணி வந்து மிக வலுவாக உள்ளது, புரியுதுங்களா? எங்கள் கூட்டணி வந்து மிக வலுவாக உள்ளது. அதனால வந்து விஜய் தான் வந்து எங்களை இது பண்ணணும் அவசியமே கிடையாதுங்கிற நிலைமைக்கு தான் நாங்க இருக்கிறோம். நாங்க வளம் வாய்ந்த கூட்டணியை அமைத்து இருக்கிறோம். தேர்தலை வந்து மிக வேகமாக நாங்கள் எதிர்கொள்வோம், பலமாக எதிர்கொள்வோம் அப்படிங்கிறதா உண்மையை தவிர அதே மாதிரி விஜய்க்கு அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியமே பாரதிய ஜனதா கட்சிக்கும் கிடையாது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் கிடையாது அப்படிங்கிறதா உண்மை. இதெல்லாம் யார் இது பண்றாங்கன்னா, அந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இங்க தொடர்ந்து கூட்டணி வந்து வலுப்பெற்றதுனால, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி வலுப்பெற்றதுனால அவங்க வந்து வேற வழி இல்லாம இப்படியெல்லாம் வந்து ஒரு தப்பான நெரேட்டிவை செட் பண்ணிட்டு விஜயை போட்டு இது பண்றாங்க. விஜய்க்கு உண்மையாலுமே அழுத்தம் கொடுத்தது, விஜய்க்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியது இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சி தான் நம்ம பார்த்தோம். கரூர் துயர சம்பவத்திலிருந்தே அவருக்கு எத்தனை விதமான அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம், புரியுதுங்களா? அதனால விஜய்க்கு அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறதா உண்மை. அதே மாதிரி விஜயோடைய வருகையினால அதிமுகவுக்கு வரக்கூடிய வாக்குகள் வந்து பறிபோகும்ன்ற மாதிரி முன்னதாகவே வந்து சொல்லியிருந்தார்கள். திமுகவினர் சொல்றாங்க, அதாவது அதிமுகவினர் திமுகவுடைய வாக்கு பறிபோகும்னு சொல்றாங்க. உண்மையிலேயே 2 பேருடைய வாக்கும் விஜய் அவர்களுடைய கட்சிக்கு போக இருக்குது அப்படின்னு சொல்றாங்களே, உங்களுடைய தலைமையிலான பார்வை எப்படி சார் இருக்கு? எங்க கட்சிக்கு வந்து துளி கூட சேதாரம் கிடையாது அப்படிங்கிறதா உண்மை. மன்மூமிகு புரட்சித் தலைவர் அவர்களையும் மன்மூமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களையும் தெய்வமாக நினைக்கின்ற எந்த ஒரு அதிமுக தொண்டர்களும் எங்கேயும் செல்ல மாட்டார்கள் அப்படிங்கிறதா உண்மை, புரியுதுங்களா? திரு செங்கோட்டையெல்லாம் நாங்கள் கட்சியில நீக்கிட்டோம், வேற இடம் இல்லாமல் அங்கே போய் போக்கடம் எல்லாம் போய் உட்கார்ந்துருக்கிறாரு, புரியுதுங்களா? இன்னைக்கு அங்கே எவ்வளோ அவமரியாதையில் சந்தித்து கொண்டு இருக்கிறார் தினந்தோறும் செய்தித்தாள்களில் பார்க்குறோம், புரியுதுங்களா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் வந்து கண்டிப்பாக எங்கும் செல்ல மாட்டார்கள். ஏன்னா புரட்சித் தலைவர் அவர்களையும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களையும் தெய்வமாக நேசிக்கிறவர்கள் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள். எங்களுக்கு துளி கூட எங்களுக்கு பாதகம் இல்லை. விஜயின் வருகையால் எங்களுக்கு துளி கூட பாதகம் இல்லை. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் கட்சி ஆரம்பிக்கிறப்போ வந்து முழு மனதோடு வரவேற்றவர்கள் நாங்கள் தான், புரியுதுங்களா? திமுக சைட்லேருந்து யாருமே வாழ்த்து சொல்ல, நாங்கள் தான். கட்சி ஆரம்பிப்பதற்கு அனைவருக்கும் உரிமை உள்ளது. அவர் கட்சியை இது பண்ணி வாழ்த்துக்கள் தெரிவித்தது நாங்கள் தான், புரியுதுங்களா? அதனால எங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா இருபெரும் கட்சியான அதிமுக திமுக தான் தொடர்ந்து ஆண்டுட்டு வருது. இப்போ மக்கள் மாற்று வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஏன்னா அதிமுக திமுகவுடைய ஒரு சில தவறுகள்னால மக்கள் மாற்று வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு இருக்கிறார்கள் மக்கள். ஏன்னா மக்களுடைய முடிவு தானே சட்டமன்ற தேர்தல். அப்படின்றப்போ மக்கள் மாற்று வேணும் நினைக்கிறப்போ அது விஜய் அவர்களுடைய வருகை மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா இருக்கும்னு சொல்றாங்க. அதாவது விஜய் அவர்கள் வந்து கள நிலவரத்தை புரிந்து கொள்ள வேண்டும், புரியுதுங்களா? இன்னைக்கு எத்தனை தடவை வந்து மக்களை சந்திக்க வந்துட்டார். அவர் வந்து ஒரு கூட்டத்துக்கு வர்றாரு, போய் வீட்டில் போய் முடங்கிடுறாரு. அடிமட்டம் வரைக்கும் போகணும். ஏன்னா கீழ்மட்டத்தில் இருக்கிற ஒரு குக்கிராமத்தில் இருக்கிற ஒரு வறுமை கட்டின் கீழே இருக்கிறவங்களோட நிலைமைகள் என்ன, அவர்களோட இது என்னன்னு தெரியுமா, கஷ்ட நஷ்டங்கள் என்னன்னு தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் அவர் சினிமா நடிகராக தான் வளம் வந்து கொண்டு இருக்கிறார். வந்துட்டு இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அவர் பஸ்ஸில் போகிறப்போ வந்து கூட்டத்தை பார்த்து லைட் ஆஃப் பண்ணி போட்டு சிரிச்சுக்கிட்டு போகிறார். அந்த மனப்பக்குவத்தில் தான் விஜய் அவர்கள் இருக்கிறார்கள் தவிர, அதாவது கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்களோட கஷ்டங்கள் என்ன, விவசாயிகளோட கஷ்டங்கள் என்ன, அவருக்கு எதுவுமே தெரியாது, புரிதல் கிடையாது. சும்மா ஒரு கூட்டம் வருதுன்னா ஒரு பெரிய நடிகர் அவர் வந்து வர்றாரு, பொதுவெளிக்கு வர்றாருங்கிறப்ப ஒரு நாள் கூட்டத்தை பார்க்கறதுக்காக போவாங்க, அவர் விஜயை பார்க்கறதுக்காக போவாங்களே தான். அதெல்லாம் வாக்காக மாறுமானா நிச்சயமாக மாறாது அப்படிங்கிறது தான் உண்மை, புரியுதுங்களா? அதனால அவங்களுக்கு வந்து இன்னும் அடிமட்டத்திலேயே அவங்க வந்து கட்சியை இன்னும் ஸ்ட்ராங் ஆகலைங்க. சும்மா ஒரு கூட்டம் வர்றதை வச்சு, அதான் நான் சொல்றேனே, யார் வேணா இப்போ இங்கே வந்தாருன்னா நீங்க கூட பார்க்கலாம், திரையில பார்த்தவர் நேரில் பார்க்குறோன்னு ஒரு தடவை பார்ப்பீங்க, 2 தடவை பார்ப்பீங்க,
உங்களோட எண்ணங்கள் வேறாக இருக்கும். விஜய் அவர்களை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நடிகரை பார்க்கணும்னு வந்த கூட்டங்கள் தவிர அது வாக்காக மாறாது அப்படிங்கிறது தான் உண்மை. கண்டிப்பா பொறுத்தினது பார்க்கலாம். அதோடைய விடையும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்புதான் தெரியும் அப்படின்னு நம்புவோம். கண்டிப்பா அரசியல் ரீதியில் இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றிமா.